நான் யாருன்னு தெரியலையா? அதான் வந்தார சின்னாரு கலைய வீட்டுக்காரு. அவளுக்கு பொண்டாட்டி நல்லா சின்ன. இந்த பாயா போன மச்சி எங்கதான் போறேன் எங்கதான் வரேன்னு தெரியல. போன மாதிரி இருக்குது. பெரியப்பா அவரை பாத்தியா? உனத்தா எங்க போயிருப்பான் அவன்? பெருமா அவரை பாத்தியா? எங்க போயிருப்பான்னு தெரியல. இந்த தூரத்துல ஒரு பெட்டி கடை தெரியாம போய் கேட்டு பார்க்கலாம். நான் தடி எடுத்து போனீங்க நிக்க முடியல. என்னடா இது வயதுல கொஞ்சம் மூத்து வரேன்னு சொல்லிட்டு மரியாதை கூப்பிட்டு எப்படி சொல்றாரு? வேணா அப்படி வேணா கூப்பிட்டு பார்க்கலாம். வணக்கம் அண்ணா. ஆமா நீ நானும் உறாஞ்சிங்க தானே போனான். பெட்டிக்காரன் எப்படிதான் கூப்பிடணும்னு நினைக்கிறான் அவன். அது அவன் எப்படிதான் கூப்பிடணும்னு தெரியல அவனுக்கு. சார் சார் பார்க்கலாம். அப்போ வணக்கம் மாமா. மாமா கிளம்பிட்டாயா பெட்டிக்கார கிளம்பிட்டாயா? மாமான்னு சொன்ன உடனே வாயா பொழைக்கிறாயா? நான் நினைக்கிறேன் வண்டி லைன் மாறுதுன்னு பாக்குறேன். சாரி சாரி கட் பண்ணுவோம். அடடே வாமா யாரோ கூப்பிடுறாங்க நினைச்சா கைத சரியா குரல் கேட்கல. வாமா என்ன எப்படி இருக்கிற? எப்படி சௌரியா? நீதான் சொல்ற எப்படி இருக்க? நல்லா இருக்க? சாப்பிட்டு போன நீ இதெல்லாம் விசாரிக்கிற. இதுவரை யாரும் என்ன இது மாதிரி விசாரிக்கலனா? ஏமா ஏன் அப்படி சொல்றேன்னா போய் ஒருத்தனை கட்டி வச்ச. ஆமா டெய்லி குடிக்கிறானா? ஆமா குடி பழக்கமே கிடையாது. என்ன குடிக்கிறான் அது? அட நீ வேறனா நீ அப்படி சொல்ற ஊர் விட தான பேசிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்ல. அவன் குடிச்சா கூட பரவாயில்ல. போய் வந்து படுத்து வச்சுட்டு விட்டுலானே. அவன் குடிச்சிட்டு வந்து டெய்லி அடிக்கிறானே. என்ன குடிச்சிட்டு வந்து உன்னை அடிக்கிறானே? ஆமா குடிச்சிட்டு வந்து அடிச்சானே. நீ நேரம் கிளம்பி என்னென்ன வரத்தானே? குடிச்சிட்டு அடிச்சானா நேரா கிளம்பி என்னென்ன வரத்தானா? நான் என்ன அவனை ஒரு கேன பையனா? நானு இல்ல நான் என்ன இழிச்சு பையனாயா? சாரி அவனை கவனிக்கிறேன் நான். தப்பா நினைக்காத கைதா. என்கிட்ட வந்து சொல்லிங்கன்னா அப்பயே அவனை கூப்பிட்டு என்ன கேட்டிருப்பேன். ஒரு திட்டம் பண்ணிருப்பல. இதோட குடிச்சிட்டு வந்து அடிச்சானா நீ பாட்டு கம்முன்னு கிடக்காதா? நீ சண்டை வந்துனா என்ன வந்தாலும் ராத்திரி கூட பார்க்காதா? நீ நேரா கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துடுற. அப்போ இன்னும் வாசல் பக்கம் வந்துட்டு போறேன். பின்னால தோட்டத்து பக்கமாவா அந்த வாழை மரத்து ஓரமா போய நான் வந்து என்னன்னு கேட்டு வரேன். சில பேர் நாட்டில் இப்படிங்கிறாயா? ஏகாட்சி எப்போ குண்டான தூக்கிற சோத்துக்கு வருவா? அவளை பகல்ல வராத ராவல்ல வா. அது தோட்டத்து பக்கமாவா போய் வெளியிட கவனிக்கிறேன். ஏன்னா பாருண்ண நீ விடிய சொன்ன காதலே ஏறாதுல. எனக்கு அவனுக்கு செட் ஆகாது. என்ன அவனுக்கு சிக்கர் தூக்குங்க. எங்க அம்மா விட்டு போய் வந்துக்கிறேன். ஆமாண்ணே என்ன அவனுக்கு பிடிக்கவே இல்லைண்ணே. நான் கூட வாழ மாட்டேன். ஐயோ என்ன இதெல்லாம் வம்பா போச்சா? ஆமாண்ணே ஒரு குடும்பம் பண்ற பொம்பளை ஏமா அதுவும் ஒரு பெண் புள்ள வந்து இந்த மாதிரி வார்த்தைலாம் பேசலாமா? ஒரு கல்யாணம் ஆகிட்டு குடும்ப பொம்பளை போய் இந்த மாதிரி வார்த்தைலாம் இதெல்லாம் தகாத வார்த்தைகள்.
நான் சிக்காரத்து விட்டுன்ற வாழ மாட்டேன்ற நாங்க அம்மா வீட்டுக்கு போறேண்ணே. இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுமா. ஐயோ. அதாவது ஒரு நேரம் போல இருக்காது. ஒரு சில வார்த்தைகள் ஒரு சில டைம்ல பழிச்சிரும். ஐயோ. இதெல்லாம் அபாயமான வார்த்தை. இந்த வார்த்தைலாம் உபயோகப்படுத்தவே கூடாது குடும்பம் பண்றோம். என்ன குடிக்கிறான்னு சொல்ற, சரி தப்பு தான். பொதுவா பெண்களுக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கை கிடைக்கிறது இல்ல. என்ன சொல்ற? ஏதோ கிடைச்ச வாழ்க்கை தான் விருப்பப்பட்டு இதான் நமக்கு கடவுள் கொடுத்த வாழ்க்கை, இதான் விதி, இப்படிதான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு தான் வாழுறாங்க 90%. ஒரு 10% தான் ஏதோ அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையோ இல்லை ஒரு வசதியான வாழ்க்கையோ கிடைக்குது. ஆனால் அவங்க கூட சந்தோஷமா இருக்கிறாங்களான்றது நிச்சயம் கிடையாது. காரணம் என்னன்னா, மனுஷனா பிறந்துட்டோம், குடும்பத்தில் ஈடுபட்டுட்டோம். குடும்பம்னு இருந்தால் கஷ்டம்னு கண்டிப்பாக இருக்கும். என்ன சொல்ற? இதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல எல்லாருமே. அதாவது வாழ்க்கைனா கஷ்டம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. இதை தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் அந்த கஷ்டத்தை அனுசரித்து கண்ணியமாக கௌரவமாக குடும்பம் பண்ணுறவங்க குடும்ப வீட்டு பெண்கள் தான். அந்த கஷ்டத்தை மனசில் அடக்கி எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வர ஆம்பளை கிட்ட முகத்தை காட்டாமல் அந்த மாதிரி அந்த கஷ்டத்தை அனுசரித்து குடும்பம் பண்ணுறவங்க பெண்கள் தான். அப்படி பண்ணாதான் குடும்பம் ஆகும். இல்லைன்னு வச்சுக்க 4 பேர் சிரிக்கிற மாதிரி நடுத்தருக்கு தான் வந்துடும். என்ன குடிக்கிறான்னு சொல்கிற, இதுக்காக சிக்காரத்து விட்டுரு அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறிய. அங்கே போனால் மட்டும் எவ்வளோ நாளைக்கு சந்தோஷமாக இருந்துருவேன்? அம்மா அப்பா ஒரு 3 மாதம் பார்த்துக்குவாங்க, அண்ணன் தம்பி ஒரு 6 மாதம் பார்த்துக்குவான். அப்புறம் ஏன்னு கேட்க நாதி இருக்காது. அப்படியே நீ அங்கே ஒரு மாதம் தங்கிட்டுன்னு வச்சுக்கா. அதாவது பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க, விருந்தோ மருந்தோ 3 நாள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 3 நாள் அங்கே போய் வந்தினா தான் உனக்கு கௌரவமாக இருக்கும். அதுக்கு மேலே 1 மாதம் அங்கே தங்கின்னு வச்சுக்கா, உனக்கு ஊரில் வேறு பேர் வச்சுருவாங்க. அப்புறம் வாழ்க்கையே கெட்டு போடும். அதனால இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரக்கூடாது. சரி குடிக்கிறான்னு சொல்ற, திருத்த வழி பாரு. 4 கோட்டை குடிச்சிட்டு 4 பேரை திட்டிங்கிறானா? சரிதான். அப்போ இன்னொன்று கிடைக்கல பொழுது, இல்லைன்னா 5 பேர் திட்டிருப்பான் பொழுது. பாத்தியா காலம் 11 தையல் போட்டுக்குதான். அதெல்லாம் வண்டி 70 75 கூட போதான் அந்த ரோட்லயே. புண்ணை கூட்டு ரோட்டை போய் 80ல் திரும்பினா என்ன ஆகும்? நேராக ஷேர் ஆகுறவங்க போய் இதெல்லாம் மதிக்காதியா? சரி குடிக்கிறான்னு சொல்ற, அன்பா ஒரு வாட்டி சொல்லிப்பாரு. எங்கனே கேக்குறேன், அவன் கேட்க மாட்டானே. சரி கோபமா ஒரு வாட்டி சொல்லிப்பாரு. போன எதுக்குமே ஒத்து வர மாட்டான்.